வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி பாடம் 3. பாடம் 3ல் பகுதி 2 நாம் பார்க்க போகிறோம். பகுதி 1ல் நாம் கூ வரிசையை பார்த்தோம். இப்போ நாம் கூ வரிசையை பார்க்க போகிறோம். முதல்ல கூ வரிசையில் வரக்கூடிய சில சொற்களை பார்க்கலாம். கூ கூடு, சூ சூரியன், டூ குண்டூசி, தூ தூண்டில், நூ நூல், பூ பூட்டு, மூ மூங்கில், லூ வல்லூறு, நூ வானூர்தி. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாமா? பாடத்தில் நம்ம முதல்ல பார்க்க இருப்பது ஒரு பாடல். கூ கூ வரிசை சொற்கள் அதிகமாக இடம்பெற மாதிரி ஒரு பாடலை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள், மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், தடதட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல், குடு குடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல், கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை உங்களுக்கு படித்து காட்டுறேன். கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள், மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், தடதட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல், குடு குடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல், கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். இந்த பாடலை நீங்களும் வீட்டில் பாடி பாருங்க. அடுத்தது இப்போ எழுத்துக்கேற்ற படங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க. கூ கூண்டு கூடாரம், தூ தூண் தூண்டில், பூ பூரி பூண்டு, மூ மூடி மூங்கில். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? கூ கூண்டு கூடாரம், தூ தூண் தூண்டில், பூ பூரி பூண்டு, மூ மூடி மூங்கில். அடுத்தது படிப்போம் இணைப்போம். சொல்ல படிக்கணும். அந்த சொல்லுக்கு ஏற்ற படத்தை நாம் இணைக்கணும். இணைக்கலாமா? இங்கே பாருங்க. வல்லூறு. வல்லூறு படம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் நாம் இணைக்கணும். அடுத்தது கூண்டு. கூண்டுக்குரிய படத்தோடு நாம் இணைக்கணும். அடுத்தது மூங்கில். மூங்கில் படத்தோடு இணைக்கணும். தூண் தூண் படத்தோடு நாம் இணைக்கணும். அடுத்தது படிப்போம் எழுதுவோம். மூடி, மூ டி மூடி, கூடு, கூடு கூடு, கூண்டு, கூ இண்டு கூண்டு, பூண்டு, பூ இண்டு பூண்டு, பூங்கா, பூ இங்கு கா பூங்கா, பூரான், பூ ரா இன் பூரான், தூண், தூ இன் தூண், தூண்டில், தூ இன் டி இல் தூண்டில், கல்லூரி, கா இல் லூ ரி கல்லூரி, வல்லூறு, வா இல் லூ ரு வல்லூறு,
குண்டூசி கு இண்டூசி குண்டூசி. நூல்கண்டு நூல் க இண்டு நூல்கண்டு. அடுத்தது நிரப்புவேன். இங்கே படம் கொடுத்துட்டாங்க. படத்திற்குரிய சொல்லை எப்படி கொடுத்துருக்காங்க? விடுபட்ட எழுத்தாக கொடுத்துருக்காங்க. அந்த விடுபட்ட எழுத்து என்னன்றதை பார்த்து நாம் நிரப்பலாமா? இங்கே பாருங்க, இது என்ன படம்? சூரியன். அப்போ இங்கே என்ன எழுதணும் நம்ம? சூ. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் என்னது? பூக்கள். அப்போ இங்கே என்ன எழுதணும்? பூ. இது போல் படத்திற்குரிய சொல்ல நம்ம முழுமையாக எழுதணும். அடுத்தது இணைத்து எழுதுவேன். இங்கே பாருங்க, மூங்கில் முரம். மூங்கில் முரம் நீங்கள் சேர்த்து எழுதணும். அதே போல் பாருங்க, நூல் கண்டு. நூல் கண்டு நீங்கள் சேர்த்து எழுதணும். அடுத்தது பாருங்க, தூண்டில் முள். தூண்டில் முள். பூட்டு சாவி. இதை ரெண்டையும் சேர்த்து இங்கே எழுதணும். இதே போல் நீங்களும் வீட்டில் எழுதி பாருங்கள். அடுத்தது சொல் உருவாக்குவேன். இது நம்ம போன பகுதியிலேயே இந்த பயிற்சியை நாம் பார்த்தோம். உங்களுக்கு நினைவு இருக்குதா? இதை எப்படி எழுதணும்? இந்த எழுத்தையும் இந்த எழுத்தையும் சேர்த்து எழுதணும். சு டு சுடு. அடுத்தது சூடு சூடு. இது போல் சேர்த்து எழுதணும். முடி முடி. மூடி மூடி. கூடாயிம் குடம். கூடாயிம் கூடம். பூ இட்டு புட்டு. பூ இட்டு பூட்டு. உங்களுக்கு நினைவு இருக்குதா? நம்ம பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு நினைவு இருக்குதா? அடுத்தது கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன். இது கண்ணாடியில் அந்த சொற்களுக்கு ஏற்ற படங்களை கொடுத்துட்டாங்க. நாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு நாம் அந்த சொற்களை இணைக்கணும். முதல்ல பாருங்க, இது என்ன படம்? கரும்பு. அப்போ கரும்பு கூட இதையே இணைக்கணும். அடுத்தது பாருங்க, இது என்ன படம்? முயல். முயல் கூட இணைக்கணும். அடுத்தது புறா. அடுத்தது துடுப்பு. இது போல் சொற்களையும் படங்களையும் நாம் இணைக்கணும். அடுத்தது பாருங்க, எனக்கும் உனக்கும் ஒரு சிறிய கதை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஒரு பூனை தன்னுடைய வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்குது. அப்போது யாரோ ஒருத்தங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. கிர் கிர்னு காலிங் பெல் சவுண்டு கேட்குது. இந்த பூனை உடனே யார் அது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போய் கதவை திறந்து பார்க்குது. வரலாமா அப்படின்னு இன்னொரு பூனை கேட்குது. அதுக்கு இது சொல்லுது, ஓ வரலாமே, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்குது. அதுக்கப்புறம் இந்த உனக்கு முறுக்கு அப்படின்னா அது வச்சுருந்து இன்னொரு முறுக்கை எடுத்து அந்த பூனைக்குட்டிக்கு கொடுக்குது. எனக்கா அப்படின்னு சொல்லி இதுவும் சந்தோஷமாக வாங்குது. இந்தா இது உனக்கு அப்படின்னு அதில் ஒன்று எடுத்து இன்னொரு அந்த பூனை கொடுக்குது. ஏன்னா இது சாப்பிடலாம், அதுவும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு முறுக்கு எடுத்து இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லி அதுக்கு ஒன்று கொடுக்குது. இது எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி அது சாப்பிடுது. அடுத்தது இந்த பகுதியில் வரக்கூடிய பயிற்சியை பார்க்கலாமா? முதல் பயிற்சி பாருங்க, படிப்பேன் வரைவேன். இதை நாம் போன பகுதியிலையும் பார்த்தோம், அதுக்கு முந்தின முதல் பாடத்துலையும் நாம் இதை பார்த்துருக்குறோம். இந்த சொல்லுக்குரிய படங்கள் இங்கே கொடுத்துட்டாங்க. அந்த படத்தை எடுத்து அந்த சொல்லுக்கு நேரம் நாம் வரையணும். இந்த வீட்டில் வரைஞ்சி பாருங்க. அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். மேலே பாருங்க, பூ டு ரா நு ரு நு யூ. இந்த 5 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 5 எழுத்துக்களும்
மறைஞ்சிருக்கும். அந்த எழுத்துக்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதையே வட்டமிட்டு காட்டணும். இந்த பகுதி உங்களுக்கு புரிந்ததா குழந்தைகளா? இந்த கடினமான சொற்களெல்லாம் வீட்டில் படித்து எழுதி பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.